புதுக்கோட்டையில் திமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் KN நேருவை திமுகவினரே அடித்து துவைத்து முற்றுகையிட்டது பரபரப்பை கிளப்பியுள்ளது. திமுகவில் வாரிசுகளுக்கு பதவி கொடுப்பது, பணம் வைத்திருப்பவர்களுக்கு பதவி கொடுப்பது என்பது வழக்கமான விஷயம்தான். கட்சியில் மூத்த நிர்வாகிகளுக்கோ கட்சிக்காக உழைத்தவர்களுக்கோ பதவி கொடுப்பது இல்லை. இந்நிலையில்தான் புதுக்கோட்டையில் நடைபெற்ற திமுக வடக்கு மாவட்ட BLA BDA கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் மெய்யநாதன் ஆகியவர்களை திமுக வட்டச் செயலாளர் மற்றும் திமுகவினர் திமுக மாநகர பொறுப்பாளரை மாற்ற வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மாநகர செயலாளராக இருந்த செந்தில்குமார் கடந்த டிசம்பர் மாதம் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் மரணமடைந்தார். மேலும் அவர் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதியின் கணவர். இந்நிலையில் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் வகித்து வந்த திமுக மாநகர செயலாளர் பதவி இன்று வரை காலியாக இருந்தது. இந்நிலையில் இந்த மாநகர செயலாளர் பதவிக்கு திமுக கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள், கட்சிக்காக உழைத்த மூத்த நிர்வாகிகள் பலர் திமுக கட்சி தலைமையிடம் தங்களுக்கு அந்த பதவி தர வேண்டும் என்று தங்களது ஆதரவாளர்களோடு கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லாவின் ஆதரவாளரான ராஜேஷ் என்பவரை திமுக கட்சி தலைமை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாநகர பொறுப்பாளராக அறிவித்தது. மேலும் மாநகர பொறுப்பாளராக அறிவித்துள்ள ராஜேஷ் புதுக்கோட்டை திமுக தொண்டரணி பொறுப்பில் இருந்தார். இந்நிலையில் கட்சிக்காக உழைத்த பல மூத்த உறுப்பினர்கள் திமுகவில் உள்ள நிலையில் இந்த பொறுப்பை ராஜேஷுக்கு வழங்கியதற்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டு கடந்த 3 மாத காலமாக எங்கு திமுக கூட்டம் நடந்தாலும் அங்கு புதுக்கோட்டை மாநகராட்சி வட்ட செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து மாநகர பொறுப்பாளர் ராஜேஷை மாற்ற வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் இன்று புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பால்பண்ணை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக வடக்கு மாவட்ட BLA BDA கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேருவை வழிமறித்த திமுக வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் திமுகவினர் திமுக மாநகர பொறுப்பாளரை மாற்ற வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.